Hi friends, இந்த வீடியோவில் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி அல்லது டைப் பின்னு சொல்லக்கூடிய சார்ஜிங் கனெக்டரை எப்படி ப்ளோயர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி திரும்பவும் ப்ளோயர் யூஸ் பண்ணி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, ப்ளோயரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம், ஓகே. எதுக்காக திரும்ப ப்ளோயரை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில மாடல் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இது போல் சார்ஜிங் கனெக்டரை சுற்றி பெரிய பெரிய காம்பனன்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ப்ளோயரை யூஸ் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் ஆனால் திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணும்போது சரியாக வந்து நம்மளால் சால்ட்ரிங் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளோயரை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த டைப் பி சார்ஜிங் கனெக்டரை நம்ம ப்ளோயரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நியர்பை இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம சார்ஜிங் கனெக்டரை மட்டும்தான் ஹீட் பண்ண போகிறோம். நம்ம ஓப்பனாக ஹீட் பண்ணும்போது அதுக்கு நியர்பை இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஹீட்டால் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம இது போல் ஷீல்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த காப்பர் டேப் அல்லது ஹீட் சிங்க் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேப்பை யூஸ் பண்ணி அதுக்கு நியர்பை இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நியர்பை இருக்க காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சேஃபாக வந்து சார்ஜிங் கனெக்டரை மட்டும்தான் ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இது போல் இருக்க டிஜிட்டல் மைக் வந்து மேஜராக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இது போல் டிஜிட்டல் மைக் வந்து நம்ம கனெக்டர் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா ஸோ அதை ஃபஸ்ட்டு காப்பர் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஷீல்டு அது மேலே வச்சிடணும். ஸோ இப்படி வைக்கும்போது வந்து ஹீட் அதுக்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ நம்ம இந்த மதர் போர்டை இந்த பிசிபி ஹோல்டரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காப்பர் டேப் வந்து நியர்பை காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இது போல் காப்பர் டேப்போ இல்லை ஷீல்டோ வச்சு நியர்பை காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளக்ஸ் வச்சுக்கணும். ஸோ சார்ஜிங் கனெக்டரை சுற்றி நல்லா ஃப்ளக்ஸ் வச்சுக்கோங்க. இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நிறைய எவ்வளோ ஃப்ளக்ஸ் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து கனெக்டர் வந்து ஸ்மூத்தாக ரிமூவ் ஆகும். ட்ராக்கும் வந்து எந்த விதமான கட் ஆகிற பிரச்சனையோ எதுவுமே வந்து இல்லாத நமக்கு அழகாக வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக இப்போ நான் ப்ளோயர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளோயரில் எவ்வளோ ஹீட் ஏர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் வந்து 350 டிகிரிலேருந்து 380 டிகிரிக்குள்ளே வச்சுக்கலாம். இதுவே ஓல்டு மாடல் அப்படின்னா 5 to 6 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏர் பார்த்திங்கன்னா 3 to 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளோயர் எடுத்துக்கிறேன். ப்ளோயரில் வந்து ஏர் வந்து 3.5 வச்சுக்கிறேன். ஸோ ஹீட் பார்த்திங்கன்னா 370 டிகிரி வைக்க போகிறேன். ஓகே, கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக 370 வச்சுக்கிட்டேன். ஏர் வந்து 3.5 வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். ஸோ ப்ளோயர் எப்போவுமே வந்து இது போல் வெர்டிக்கலாக தான் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக, அதாவது கேமராலாம் கொஞ்சம் மேலே இருக்குது, ஸோ அது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதால நான் உங்களுக்கு சைடில் யூஸ் பண்ணி காட்டுவேன். ஸோ நீங்கள் ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே இது போல் வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்ட்ரைட் ட்விஸர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெண்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கனெக்டரை சுற்றி, அதாவது நியர்பையில் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஜென்டலாக வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க.
ஓகே, கேமராவில் தெரியுது. ஓகே, நீங்கள் அவசரப்பட்டு எப்பவுமே வந்து ஒரு கனெக்டர் எதையுமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா ஹீட் பண்ணுங்கள், எந்த விதமான பிரச்சனையும் வந்து எதுக்குமே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து சேஃபாக தான் வந்து ரிமூவ் பண்ணுறோம். நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவுமே இருக்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீசரை அப்பப்போ வச்சு பாருங்கள். அதாவது அந்த சால்ட்ரிங் லெட்டு வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகிறது தெரியும். ஓகே, ஓகே, இப்போ கனெக்டர் வந்து சேஃபாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. கனெக்டர் வந்து எந்த வித பிரச்சனை இல்லாத ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அவசரப்படவே தேவையில்லை, பொறுமையாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் வந்து ஆகாது. ஸோ பாருங்கள், எந்த ஒரு ட்ராக்லேயோ எதுலேயோ எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஈஸியாக நம்ம வந்து கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ கனெக்டரை வந்து நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஐபி அதில் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக போர்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா வந்து அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிடுங்க. நீங்கள் டைரெக்டாக போர்டில் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைனா அந்த ப்ரஷில் ஸ்ப்ரே பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம சால்ட்ரிங் அயன் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் சால்ட்ரிங் அயன் எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் அயனில் ஃபுல் ஹீட் வந்து செட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபுல் ஹீட்டில் தான் வச்சுருக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா ஹீட் ஆகட்டும் அயன் வந்து. இப்போ இந்த சால்ட்ரிங் பேடு பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸாக மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க, ஃப்ளக்ஸ் நம்ம கொஞ்சம் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளக்ஸ் வைக்கிறதால நம்மளோட சால்ட்ரிங் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை டீசால்ட்ரிங் ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா ஃப்ளக்ஸ் வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை கடைசியாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வச்சுட்டு ஜஸ்ட்டு சால்ட்ரிங் அயனை வந்து அப்படியே ஃப்ளாட் ஆக்குங்க யூஸ் பண்ணி. அடுத்ததாக இந்த 4 லெக்கு ஃபிக்ஸ் ஆகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து சால்ட்ரிங் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ளோயரை யூஸ் பண்ணி திரும்ப வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம் அப்படின்றதால அந்த இடத்துல கொஞ்சம் லெட்டு தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம லெட்டை வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பேக் சைடில் இருக்கிற அந்த 5 மில்லி வந்து சால்ட்ரிங் லைட்டாக வந்து டச்சப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அது போல் பண்ணுறோம். இப்போ நம்ம புதுசாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த சால்ட்ரிங் கனெக்டரில் நம்ம கொஞ்சம் சால்ட்ரிங் வைக்கணும். ஸோ அதுக்காக நான் முதல்ல கொஞ்சம் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன், அதில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் அயனில் கொஞ்சோண்டு சால்ட்ரிங் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அதில் லைட்டாக வந்து டச்சப் பண்ணிவிட்டு
நீங்கள் ஐபிஐ யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணணுன்றதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து க்ளீன் பண்ணும்போதே இது சரியாயிடும். அதே போல் போர்டை க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹீட் சிங்க் டேப்பை வந்து நல்லா நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது போல் ஷீல்டு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஷீல்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் டேப் இருக்குதுன்றதால நான் வந்து காப்பர் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கனெக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுக்க போகிறோம். ஸோ ஸ்மூத்தாக இருக்கும் ஆப்ரேஷன். அதுக்காக இப்போ நம்ம ப்ளோயர் வச்சு இந்த சால்ட்ரிங் பேடை வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இது போல் வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே ப்ளோயர் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. வீடியோவில் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இது போல் வச்சுருக்கேன். இந்த சால்ட்ரிங் பிளட்டெலாம் வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடும். லைட்டாக ட்விஸர் வச்சு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஓகே, நம்ம கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோடனே உடனே வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா கனெக்டர் வந்து ட்ராக்கோட கட் ஆகிட்டு வந்துடும் சில சமயம். ஸோ அதுக்காக 1 2 3 வந்து ஒரு 10 வரைக்கும் எண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கனெக்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்டையே வந்து இது தூக்கும். பட் ஆனால் கனெக்டர் வந்து எந்த வித டேமேஜுமோ இல்லை ரிமூவோ ஆகாது. இப்போ ஐபி ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ கேமரா மேலே மட்டும் ஐபி படாதபடி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த கனெக்டரை வந்து திரும்பவும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் ப்ளோயரில் வந்து அந்த கனெக்டர் எடுத்து போய் கரெக்டாக அதோட பேரில் வைக்க முடியல அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இது போல் கனெக்டரை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. போர்டில் வேணாம், பிசிபி ஹோல்டர்லேருந்து இது போல் கையில் எடுத்துக்கிட்டு இந்த சால்ட்ரிங் பின்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு, ஸோ இது போல் மைக்ரோ சால்ட்ரிங்கில் கொஞ்சம் லெட் எடுத்துக்கோங்க. மைக்ரோ சால்ட்ரிங்கில் லெட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு லெக்கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது போல் ரஃப்பாக ஜாயின் பண்ணிவிட்டு அதே போல் இந்த சைடும் ஓகே. ஸோ இது போல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், நவராகுது. அப்படியே நம்ம வந்து ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா கனெக்டர் வந்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஒரு ட்ரிக். நீங்கள் இதே வந்து எல்லா மெத்தட்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் டைப்லேயும் வந்து நம்ம லெக்கை இன்சர்ட் பண்ணுற டைப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேட் வந்து மேலேயே இருக்குது, அதாவது எஸ்எம்டி டைப்பில் இருக்குது. இதுக்கு நம்ம லெக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை, மேலேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ ப்ளோயர் வச்சு நம்ம இதை ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, அக்யூரேட்டாக வைக்க முடியல அப்படின்னா இது போல் கரெக்டாக இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு கையில் இப்படி எடுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு 2 லெக்கில் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளோயர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சால்ட்ரிங் வந்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் கனெக்டர். நம்ம நியூ கனெக்டரை வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகுமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பேடை தான் வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து நம்ம ட்விஸர் யூஸ் பண்ணி நம்ம நியூ கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் போர்டோட. அப்படி பண்ணும்போது வந்து பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. அப்படியே உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ண உடனே வந்து இது போல் ட்விஸர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிளாஸ்டிக் இருக்கிற ஏரியாவில் மட்டும் இது போல் ட்விஸர் வச்சு பிளாக் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் ஆகினா இந்த லெக்கில் மட்டும் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு லெக்லேயும் அடுத்து வந்து இன்னொரு சைடு லெக்லேயும் காட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதே போல் உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகாது, ஏன்னா இது வந்து பிளாக் பண்ணிவிடும். ஸோ நார்மலாக வந்து அது போல் ஆகாது.
உங்களுக்கு அப்படியே வந்து டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜிங் கனெக்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சார்ஜர் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டரில் DC 20 வோல்ட்டில் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாக் ப்ரோபை வந்து இந்த சார்ஜர் கனெக்டரோட பாடியில் வைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற கடைசி பின்னில் வந்து நான் டச் பண்ண போகிறேன். ஸோ மீட்டரில் எந்த ஒரு வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகலை. அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கடைசி பின்னில் நான் இப்போ வைக்க போகிறேன் இந்த ரெட் ப்ரோபை. ஸோ மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் காட்டும். ஸோ இப்போ திரும்ப வைக்கிறேன். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.1 அப்படின்னு காட்டுது. ஸோ அப்போ இந்த சார்ஜர் கனெக்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண சார்ஜர் கனெக்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணணும். ஓவராலாக என்ன பண்ணோம் அப்படின்றத சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதர் போர்டை வந்து பிசிபியோட கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக வந்து நியர்பை காம்பவுண்ட்ஸை வந்து இது போல் காப்பர் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது போல் ஷீல்டு யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணணும். முக்கியமாக வந்து மைக்கை வந்து கவர் பண்ணணும். அடுத்ததாக வந்து ப்ளோயரில் டெம்பரேச்சர் அண்ட் ஹேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 350 டிகிரிலேருந்து 380 டிகிரிக்குள்ளே வந்து ஹீட்டை வச்சுக்கலாம். இதுவே ஓல்டு மாடல் அப்படின்னா 5 to 6 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏர் பார்த்தீங்கன்னா 3 to 5 இந்த ரேஞ்சுக்குள்ளே எது வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணுவோம். ப்ளோயரை நீங்கள் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது போல் வெர்டிக்கலாக யூஸ் பண்ணி ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். அதே போல் ஒரு காம்பனண்ட்டை வந்து நீங்கள் உடனடியாக ரிமூவ் பண்ணுறக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த சால்ட்ரிங் லெட்டெல்லாம் வந்து மெல்ட் ஆனவொடனே நம்ம ரிமூவ் பண்ணணும். அடுத்ததாக வந்து நம்ம ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி இந்த சால்ட்ரிங் பேடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ளெக்ஸ் வச்சு நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ண அந்த சால்ட்ரிங் லெட்டு பேடில் வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கும். அதை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக மாற்றிடணும். மாற்றிக்கிறதுக்கு அப்புறமா கொஞ்சம் எக்ஸஸாக லெட்டு வந்து வச்சுக்கோங்க. அதே போல் பாசிட்டிவ் நெகட்டிவ் டேட்டா பின் இருக்கு இல்லையா, 5 பின் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 5 பின்னில் வந்து லைட்டாக சால்ட்ரிங் வந்து டச்சப் பண்ணிக்கோங்க. அதே போல் சார்ஜிங் கனெக்டர்லேயும் கொஞ்சமாக ஃப்ளெக்ஸ் வச்சு அதுலேயும் சால்ட்ரிங்கை வந்து லைட்டாக வந்து டச்சப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைனலாக ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து போர்டை க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நியூ கனெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளோயரை வச்சு அந்த பேடில் கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மெல்ட்டாக ஆகுது தெரிஞ்ச உடனே ஃப்ரீசர் ஸ்ட்ரைட்டோ இல்லை பெண்டோ யூஸ் பண்ணி அழகாக அந்த கனெக்டரை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களால் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது 4 லெக் இருக்கு இல்லையா, அந்த 4 லெக்கில் ஏதாவது ஒரு லெக்கை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஈஸியாக எது இருக்கோ அந்த லெக்கை வந்து ஒன் சைடு மட்டும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ப்ளோயரை மேலேருந்து அப்ளை பண்ணோம் இல்லை கீழே இருந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கனெக்டர் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். கனெக்டர் போய் அழகாக ஃபிக்ஸ் ஆனவுடனே கொஞ்சம் நேரம் ப்ளோயரை கட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளோயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம உடனே ட்விஸர் வச்சு எடுக்கக்கூடாது. ஒரு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் எண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்விஸரை வச்சு எடுத்து பார்க்கலாம். ஃபைனலாக வந்து ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. போர்டில் எந்த ஒரு ஃப்ளெக்ஸோட ஆஷஸோ இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா க்ளீனாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மொபைலில் சார்ஜரை கனெக்ட் பண்ணி மொபைல் சார்ஜ் ஆகுதா இல்லையான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சார்ஜ் விட்டு ஏறுது அப்படின்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த 5 பின்னில் வந்து லைட்டாக வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி மைக்ரோ சால்டரை வச்சு ஒவ்வொரு பின்னாக வந்து லைட்டாக டச்சப் பண்ணுங்கள் லெட்டை வச்சு. ஸோ அப்படி டச்சப் பண்ணும்போது வந்து எந்த ஒரு பின்னும் வந்து ஷார்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் ஒவ்வொரு பின்னாக வந்து டச்சப் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ளோயர் யூஸ் பண்ணி ஒரு சார்ஜிங் கனெக்டர் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். தேங்க்யூ.